Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இப்பொழுது நாம் சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ் என்ற அமைப்பை எடுத்துக்கொள்ளுவோம். அதன் தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறையை கற்றுக்கொள்ளுவோம். பின்னர் அந்த தீர்வை கொண்டு அந்த அமைப்பின் இயக்கத்தை எவ்வாறு விவரிக்க முடியும் என்பதை பார்ப்போம். பல அமைப்புகளில் இருக்கும் பல வகை கூறுகள் ஏதோ ஒரு வகையில் இணைக்கப்பட்டதாக இருக்கின்றன. உதாரணமாக ஆர்எல்சி சர்க்கியூட்டில் பாயும் மின்சாரம் I என்ற கூறும் மற்றும் சார்ஜ் Q என்ற கூறும் T என்ற நேரத்தின் அளவை பொறுத்து மாறுபடும். அந்த மாறுபடும் விகிதாச்சாரம் I மற்றும் Qவை சார்ந்து இருப்பதாக இருக்கும். அப்பொழுது அவற்றை நாம் விவரிக்கும் பொழுது இந்த இரண்டு கூறுகளும் ஒரு வகையில் இணைக்கப்பட்டதாக நாம் பார்ப்போம். மேலும் மெக்கானிக்கல் சிஸ்டமை எடுத்துக்கொண்டால் ஒரு டேம்பர் கொண்ட அதிர்வு அமைப்பிலும் இவ்வாறு இரண்டு கூறுகள் இருக்கின்றன. மற்றும் மலைப்பிரதேசங்களில் நாம் பார்க்கும் கிரீன் ஹவுஸ் என்பதில் வெப்பநிலை ஒரே மாதிரியாக இருப்பதற்காக அங்கு வெப்பநிலை பரிமாற்றம் நிகழுமாறு அமைக்கப்படும். அதாவது கிரீன் ஹவுஸ் உள்ளே உள்ள காற்றின் வெப்பநிலையும் அந்த நிலத்தடி பாறையில் இருந்து கிடைக்கும் வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வெப்ப பரிமாற்றத்தின் மூலம் நம்மால் அந்த கிரீன் ஹவுஸின் உள்ளே உள்ள காற்றின் வெப்பநிலையை ஒரே மாதிரியாக நிர்வகிக்க முடியும். இந்த அமைப்பிலும் இரண்டு கூறுகள் இருக்கின்றன. ஒன்று கிரீன் ஹவுஸின் உள்ளே உள்ள காற்றின் வெப்பநிலை, மற்றொன்று நிலத்தடி பாறையின் வெப்பநிலை. இந்த இரண்டு கூறுகளும் மாறுபடும் விகிதாச்சாரத்தை பார்த்தால் அவை இந்த கிரீன் ஹவுஸ் உள்ளே உள்ள காற்றின் வெப்பநிலையையும் நிலத்தடி பாறையின் வெப்பநிலையையும் பொறுத்து அமையும். இவ்வாறாக நாம் பல அமைப்புகளில் பல கூறுகள் ஏதாவது ஒரு வகையில் இணைக்கப்பட்டதாக பார்க்கிறோம். இந்த மாதிரியான அமைப்புகளை நாம் விவரிக்க வேண்டும் என்றால் நமக்கு இரண்டு சார்பு மாறிகள் தேவை. அந்த சார்பு மாறிகளின் இயக்கத்தின் அமைப்பை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் மூலம் அவை விவரிக்கப்படுகின்றன. அவை முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளின் தொகுப்பாக அமைந்திருக்கின்றன. நாம் முதலில் முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளின் தொகுப்பை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் அவை நிலையான மாறிலிகளை கோஎஃபிஷியன்ட்ஸாக கொண்டுள்ளதாக எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய இலக்கு இத்தகைய தொகுப்புகள் எந்த வகையான தீர்வுகளை பெற்றிருக்கும் என்பதை காண்பிப்பது, மேலும் அந்த தீர்வுகளை கண்டுபிடிக்கும் வழிமுறையை விவரிப்பது ஆகும். நாம் அந்த கிரீன் ஹவுஸ் நிலத்தடி பாறை அமைப்பை எடுத்துக்கொண்டு இதை புரிந்து கொள்ளலாம். ஒரு கிரீன் ஹவுஸின் உள்ளே உள்ள காற்றுக்கும் மற்றும் நிலத்தடி பாறைக்கும் இடையேயான வெப்ப பரிமாற்றத்தை விளக்கும் மாடல் தான் இந்த உதாரணம். நிலத்தடி பாறையில் சூரிய கதிர்வீச்சிலிருந்து பகல் நேரத்தில் பெறப்படும் வெப்பம் குவிந்து சேமிக்கப்படுகிறது. இந்த அமைப்பை விவரிக்க நமக்கு இரண்டு சார்பு மாறிகள் தேவை.
ஒன்று கிரீன் ஹவுஸின் காற்றின் வெப்பநிலை, அதை U1 என்று குறிக்கலாம். அது T என்ற நேரத்தின் அளவை பொறுத்தது. அதனால் அது U1 என்ற சார்பு மாறி Tயின் அளவை சார்ந்து இருக்கிறது. அடுத்ததாக பாறையின் வெப்பநிலை, அதை U2 என்று குறிப்பிட்டால் அதுவும் Tயின் அளவை பொறுத்தது. அதை U2 of T என்ற சார்பு மாறியாக எடுத்துக்கொள்ளலாம். இரவு நேரத்தில் கிரீன் ஹவுஸின் வெளியே காற்றின் வெப்பநிலை குறைவாக இருக்கும் பொழுது கிரீன் ஹவுஸின் உள்ளே உள்ள காற்றை சூடாக வைத்திருக்க பாறையிலிருந்து வருகின்ற வெப்பம் உபயோகப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மின்சாரம் அல்லது பெட்ரோலியம் சார்ந்த வெப்பமாக்கல் அமைப்பால் ஏற்படும் செலவை கட்டுப்படுத்த முடிகிறது. இந்த அமைப்பை நாம் எடுத்துக்கொண்டு பகல் இரவு சுழற்சியில் இரவில் கிரீன் ஹவுஸில் ஏற்படும் வெப்பநிலை மாறுபாடுகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கலாம். T = 0 என்பது இரவு கட்டத்தின் ஆரம்ப நிலையை குறிக்கிறது. அப்பொழுது கிரீன் ஹவுஸ் உள்ளே உள்ள காற்றின் வெப்பநிலை U1 at T = 0 என்பதாகும். அது U10 என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் நிலத்தடி பாறையின் ஆரம்ப நிலை அளவு U2 at D = 0 என்பது அது U20 என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. U1 of T, U2 of T என்ற இந்த சார்பு மாறிகளின் மாற்ற விகிதத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் வரிசை சாதாரண வகைக்கெழுக்களின் தொகுப்பு விவரிக்கிறது. அதாவது du1/dt = -13/8 U1 + 3/4 U2 + 14. du2/dt = U1/4 - U2/4 என்ற இரண்டு வகைக்கெழு சமன்பாடுகள் இந்த அமைப்பின் இயக்கத்தை விவரிக்கின்றன. A, B என்று நாம் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த இரண்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களும் U1 of T, U2 of T என்ற Tயின் அளவை சார்ந்த இரண்டு சார்பு மாறிகள் நிறைவு செய்யும் முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு கொண்ட அமைப்பு. U1 of T, U2 of T என்பவை ஒரே நேரத்தில் A, B என்ற இரண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களையும் நிறைவு செய்வதாக நாம் தீர்க்க வேண்டும். இந்த தொகுப்பை நாம் கீழ்வருமாறு அணி வடிவத்தில், அதாவது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம். அதாவது du1/dt, du2/dt என்பது ஒரு காலம் வெக்டர். That is equal to -13/8, 3/4, 1/4, -1/4 என்ற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளைட் பை U1, U2 + 14, 0 என்பதை கொண்ட ஒரு காலம் வெக்டர். அதாவது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் du/dt = ku + b என்பதாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் U என்பது 2x1 நிரல் அணி, அதாவது காலம் வெக்டர். U என்பது U1, U2 என்ற காம்பனன்ட்களை கொண்ட 2x1 காலம் வெக்டர். K என்பது -13/8, 3/4, 1/4, -1/4 என்ற உறுப்புகளை கொண்ட 2x2 சதுர அணி. B என்பது 14, 0 என்ற உறுப்புகளை கொண்ட ஒரு நிரல் அணி. இப்பொழுது ஆரம்ப நிலை நிபந்தனைகள் என்ன என்று பார்த்தால், U0 = U10, U20 என்ற காம்பனன்ட்களை கொண்ட ஒரு நிரல் அணி. அதை U0 என்று நாம் குறிப்பிடலாம். இப்பொழுது இந்த 1, 2 என்ற இரண்டு சமன்பாடுகளையும் நிறைவு செய்யும் எல்லா தீர்வுகளையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவதாக 1, 2 என்பதன் தீர்வு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம்.
அதனால் ஒரு வெக்டர் ஃபங்க்ஷனை எடுத்துக்கொள்ளலாம். u என்பது ஒரு வெக்டர் ஃபங்க்ஷன். அதற்கு u1 of t, u2 of t என்று 2 காம்பனன்ட்கள் இருக்கின்றன. அந்த வெக்டர் ஃபங்க்ஷன் ஒரு நிரல் அணியாக எழுதப்பட்டிருக்கிறது. அது 8 into e to the power of minus t by 8 minus 24 e power minus 7t by 4 plus 16 என்பது முதல் உறுப்பாக இருக்கிறது. அடுத்ததாக 16 e power minus t by 8 plus 4 e power minus 7t by 4 16 என்பது அதன் அடுத்த காம்பனண்டாக இருக்கிறது. இந்த வெக்டர் ஃபங்க்ஷனை எடுத்துக்கொண்டால் நான் இது அந்த தொகுப்பின் தீர்வு என்று கூறினால் அது சரியா தவறா என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு 2 வழிமுறைகள் இருக்கின்றன. முதலாவது வழிமுறையில் u1 of t என்ன, u2 of t என்ன என்று காம்பனன்ட் வைஸ் பார்த்து அதை அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் a b யில் சப்ஸ்டிடியூட் செய்து அவை முறையாக நிறைவு செய்யப்படுகின்றன என்பதை காண்பித்தால், மற்றும் அந்த ஆரம்ப நிலை நிபந்தனைகளையும் இது நிறைவு செய்கிறது என்று காண்பித்தால், அப்பொழுது இந்த வெக்டர் ஃபங்க்ஷன் அந்த சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் அமைப்பின் தீர்வு என்பது நமக்கு தெரிந்துவிடும். அப்பொழுது நாம் சொன்ன கூற்று சரியாக இருக்கும். அது முதல் வழி. அடுத்த வழி என்ன என்று பார்த்தால், நாம் du by dt equal to ku plus b என்ற அமைப்பை எடுத்துக்கொண்டு uவை கொடுக்கப்பட்டுள்ள வெக்டர் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கொண்டு du by dt என்ன என்று கண்டுபிடிக்கலாம். அப்பொழுது நமக்கு du by dt என்பது 3இல் கொடுக்கப்பட்டுள்ளதாக வரும். அடுத்ததாக u என்ற வெக்டர் ஃபங்க்ஷனை எடுத்துக்கொண்டு ku plus b என்பது என்ன என்று கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடித்தால் நமக்கு 4 என்று குறிக்கப்பட்டுள்ளதாக வரும். இப்பொழுது 3 மற்றும் 4 என்பதை கம்பேர் செய்து பார்த்தால் நமக்கு அதன் 2 காம்பனன்ட்டுகளும் ஒன்றாக இருக்கிறது என்பது தெரிகிறது. எனவே du by dt is equal to ku plus b என்பது நிறைவு செய்யப்படுகிறது. எந்த வெக்டர் ஃபங்க்ஷனால் u of t என்பது கொடுக்கப்பட்டதாக எடுத்துக்கொண்டால் du by dt equal to ku plus b என்பது நிறைவு செய்யப்படுகிறது என்பது தெரிகிறது. எனவே நாம் கூறிய கூற்று சரி என்பதாகிறது. அதாவது அந்த வெக்டர் ஃபங்க்ஷன் u என்பது du by dt equal to ku plus b என்பதன் தீர்வு என்பது தெரிகிறது. இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ள வெக்டர் ஃபங்க்ஷன் u அந்த தொகுப்பின் தீர்வு என்பதை நாம் காண்பிக்க முடியும். மற்றும் இந்த ஆரம்ப நிலை நிபந்தனை u of 0 equal to u0 என்பதும் நிறைவு செய்யப்படுகிறது என்பதையும் காண்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கொடுக்கப்பட்டுள்ள ஆரம்ப நிலை நிபந்தனைகளை நிறைவு செய்த தீர்வு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது தெரியும். இரண்டாவது வழிமுறையிலும் அவ்வாறாக நிகழ்கிறது என்பது புலப்படுகிறது. எனவே நாம் வெக்டர் ஃபங்க்ஷன் uவை எடுத்துக்கொண்டு அது du by dt is equal to ku plus b என்ற தொகுப்பை நிறைவு செய்கிறது, மேலும் ஆரம்ப நிலை நிபந்தனையையும் நிறைவு செய்கிறது என்று காண்பித்திருக்கிறோம். அது இரண்டாவது வழிமுறை. இவ்வாறாக ஏதாவது ஒரு வழிமுறையை பின்பற்றி ஆரம்ப நிலை நிபந்தனைகளையும் அந்த தீர்வுகள் நிறைவு செய்கின்றன என்று காண்பித்தால் நமக்கு வெக்டர் ஃபங்க்ஷன் u என்பது அந்த சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தீர்வு என்பது நமக்கு தெரிகிறது. இப்பொழுது இந்த தீர்வை t மாறும் பொழுது எவ்வாறாக இருக்கிறது என்ற வரைபடத்தை வரையலாம். அப்பொழுது நமக்கு u1 of t என்பது t equal to 0 என்கிற பொழுது 0 என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது t அதிகரிக்க அதிகரிக்க u1 of t அதிகரித்து 0 டிகிரி சென்டிகிரேடிலிருந்து அந்த u என்று விளக்கும் வெப்பநிலை கிரீன் ஹவுஸ் உள்ளே இருக்கும் காற்றின் வெப்பநிலை 0 டிகிரி சென்டிகிரேடிலிருந்து அதிகரிக்க ஆரம்பித்து 2.3 ஹவர்ஸில்
21.6 டிகிரியாக உயர்கிறது என்பதை இது விளக்குகிறது. அதற்கு பின்னால் அது குறையத் தொடங்குகிறது. T அதிகரிக்க அதிகரிக்க அது குறைந்து 16 டிகிரி சென்டிகிரேடில் நிலையாக இருக்கிறது. U2 என்ற நிலத்தடிப்பாறையின் வெப்பநிலை T = 0 என்கிற பொழுது 36 டிகிரி சென்டிகிரேட் என்று கொடுக்கப்பட்டிருந்தது. அது இரவு நேரத்தின் ஆரம்ப நிலை அளவு. அது நிலத்தடிப்பாறையின் அளவு. அது 36 டிகிரி சென்டிகிரேடிலிருந்து இந்த 2.3 ஹவர்ஸ்க்குள் 28 டிகிரியாக குறைந்து விடுகிறது. பின்னர் நேரம் அதிகரிக்க அதிகரிக்க அதுவும் குறைந்து கொண்டே வருகிறது. மேலும் T அதிகரிக்க அதிகரிக்க அதுவும் 16 டிகிரி சென்டிகிரேடில் நிலையாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த வரைபடம் நமக்கு விளக்குகிறது. அதாவது நாம் கண்டுபிடித்த ஆரம்ப நிலை நிபந்தனையை நிறைவு செய்த தீர்வை எடுத்துக்கொண்டும் T tending to infinity என்ன ஆகிறது என்று பார்த்தால், limit T tending to infinity U of T என்பது 16 என்ற காம்பனன்ட்களை கொண்ட வெக்டராக வருகிறது. அதாவது as T tends to infinity, U1 of T tends to 16, U2 of T tends to 16 என்பதாக வருகிறது. அதைத்தான் இந்த வரைபடமும் நமக்கு காண்பிக்கிறது. மேலும் இந்த தீர்விலிருந்து நாம் ஜாமெட்ரி ஆஃப் சொல்யூஷன்ஸையும் புரிந்து கொள்ளலாம். அதாவது டைரக்ஷன் ஃபீல்ட்ஸ் என்றால் என்ன, ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் என்றால் என்ன என்பதையும் பார்க்கலாம். இவற்றை கொண்டும் தீர்வுகளை விளக்க முடியும். இந்த கிரீன் ஹவுஸ் நிலத்தடி பாறை அமைப்பில் உள்ள 2 கூறுகள் U1 of T, U2 of T என்பது ஸ்டேட் வேரியபிள்ஸ் என்று குறிப்பிடுவோம். ஏனெனில் எந்த நேரத்திலும் அவை அந்த அமைப்பின் இயக்கத்தை பற்றி, நிலைமையை பற்றி நமக்கு விளக்குகிறது. அதனால் U1, U2 என்பவற்றை ஸ்டேட் வேரியபிள்ஸ் என்று குறிப்பிடுவோம். மேலும் U = U1i + U2j என்ற வெக்டரை எடுத்துக்கொண்டால் அது ஸ்டேட் வெக்டர் ஆஃப் த சிஸ்டம் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த U1, U2 பிளேனை எடுத்துக்கொண்டால் அது ஸ்டேட் ஸ்பேஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு அமைப்பில் 2 ஸ்டேட் வேரியபிள்ஸ் இருந்தால் அந்த U1, U2 பிளேனை நாம் ஸ்டேட் பிளேன் அல்லது ஃபேஸ் பிளேன் என்று குறிப்பிடுவோம். du/dt = ku + b என்ற அமைப்பின் தீர்வு uவின் கூறுகள், அதாவது காம்பனன்ட்ஸ், அதாவது U1, U2 என்றால் U = U1 of T, U = U2 of T என்பவை ஃபேஸ் பிளேன் U1, U2வில் இருக்கும் ஒரு புள்ளியின் கோஆர்டினேட்டை குறிக்கின்றன. அதாவது U1, U2 என்ற ஸ்டேட் வேரியபிளின் 2 காம்பனன்ட்டும் ஒரு புள்ளியாக U1, U2 பிளேனில் குறிப்பிடப்படுகிறது. Tயின் மதிப்பு மாற மாற இந்த புள்ளி U1 of T, U2 of T என்பது U1, U2 பிளேனில் வெவ்வேறு புள்ளிகளாக குறிக்கப்படுகின்றன. இந்த புள்ளிகளை இணைத்தால் ஃபேஸ் பிளேனில் U1, U2வில் ஒரு வளைவு நமக்கு கிடைக்கிறது. du/dt = ku + b என்ற அமைப்பின் தீர்வு U = U1i + U2j என்ற வெக்டர். இதை ஃபேஸ் பிளேனில் நகரும் ஒரு புள்ளியாக நாம் கருதலாம். அந்த நகரும் ஒரு புள்ளி அல்லது பார்ட்டிகிள் அல்லது துகள் என்பதை நிலை வெக்டராக கருதலாம். அதாவது U1i + U2j என்பது அந்த புள்ளியின் பொசிஷன் வெக்டராக நாம் எடுத்துக்கொள்ளலாம். T அதிகரிக்க அதிகரிக்க U வெக்டரின் முனை
ஒரு வளைவை பாதையாக கொண்டு நகருகிறது. அந்த பாதையை ட்ரெஜெக்டரி என்று நாம் குறிப்பிடுவோம். அந்த நகரும் பார்ட்டிகிள், அதாவது துகள், ட்ரெஜெக்டரியின் ஒரு புள்ளியில் எந்த திசையில் நகர்கிறது என்பதை du/dt = ku + b என்பது நமக்கு கொடுக்கிறது. மேலும் du/dt = ku + b என்பது ஃபேஸ் பிளேன் u1 u2வில் u of t என்று நாம் குறிப்பிடப்படும் புள்ளியில் இருக்கும் நகரும் துகளின் வேகத்தையும் கொடுக்கிறது. ஏனெனில் du/dt என்பது வேகத்தை குறிக்கிறது. அது ku + b என்பதாக இருக்கிறது. எனவே du/dt = ku + b என்பது u1 u2 ஃபேஸ் பிளேனில் u of t என்ற புள்ளியில் இருக்கும் அந்த துகளின் வேகத்தை கொடுப்பதாக இருக்கிறது. அது ku + b என்பதாகிறது. மேலும் ku + b என்ற வெக்டரின் நுனி u of t என்ற புள்ளியில் இருக்கும்படியாக நாம் வரைய வேண்டும். அந்த தீர்வு வளைவில் இருக்கும் அந்த u என்ற புள்ளியில் நகரும் துகளின் இயக்கத்தின் உடனடி திசையை குறிக்கிறது. மேலும் அந்த வெக்டரின் நீளம், அந்த u புள்ளியை, அந்த வெக்டரின் நீளம் u புள்ளியை அந்த துகள் கடக்கும் பொழுது இருக்கும் வேகத்தை குறிக்கிறது. du/dt = ku + b என்ற அமைப்பின் தீர்வு u என்பதை கண்டுபிடிக்காமலேயே நம்மால் ku + b என்ற வெக்டரை வைத்துக்கொண்டு u1 u2 பிளேனில் அந்த தீர்வை பற்றிய விவரத்தை வரைய முடியும். ஏனெனில் கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பு du/dt = ku + b. அந்த du/dt என்பது அந்த பார்ட்டிகிளின் வேகத்தை கொடுக்கிறது. அதனால் அந்த வெலாசிட்டி வெக்டர்களை தீர்வு கண்டுபிடிக்காமலேயே நம்மால் வரைய முடிகிறது. அந்த தீர்வு வளைவு ஒரு u என்ற புள்ளி வழியாக செல்கிறது என்றால் அந்த புள்ளியில் வெலாசிட்டி வெக்டர் என்னவாக இருக்கும் என்பதைத்தான் ku + b என்பது நமக்கு கொடுக்கிறது. எனவே ku + b ஐ கண்டுபிடித்து விட்டால் நமக்கு du/dt என்ன என்பது தெரிகிறது. அதனால் வேகம் நமக்கு புரிபடுகிறது. அந்த கிரீன் ஹவுஸ் நிலத்தடி பாறை அமைப்பை எடுத்துக்கொண்டால் ku + b வரையறுக்கும் வெக்டர் ஃபீல்டை f of u1, u2 என்று குறிப்பிட்டால் நமக்கு அது f of u1, u2 = ku + b, which is equal to u1 ku + b equal to -13/8 u1 + 3 u2/4 + 14 into I plus u1/4 - u2/4 into j என்பதாக கொடுக்கப்பட்டுள்ள சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருந்தே கிடைக்கிறது. இந்த du/dt = ku + b என்று கொடுக்கப்பட்டுள்ள சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ku + b என்பது ஒரு வெக்டர் ஃபீல்டு f of u1 u2 என்பதை வரையறுக்கிறது. அது u1 u2 ஃபேஸ் பிளேனில் உள்ள ஒவ்வொரு புள்ளி வழியாக செல்லும் தீர்வு வளைவின் மேல் நகரும் துகளின் வேகத்தையும் அது நகரும் திசையையும் நிர்வகிப்பதாக இருக்கிறது. அதாவது f of u1, u2 = ku + b என்பது u1 u2 ஃபேஸ் பிளேனில் உள்ள ஒவ்வொரு புள்ளியிலும் தீர்வின் இயக்கத்தை நிர்வகிப்பதாக இருக்கிறது. அதனால் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருந்தே, அதன் அமைப்பிலிருந்தே நாம் இவற்றை விவரிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் ku + b வெக்டர் ஃபீல்டு வரையறுக்கும் வெக்டர்களை வெவ்வேறான நீளங்கள் கொண்டதாக இருக்கும். அதனால் அவை எல்லாவற்றிற்கும் ஒரே நீளம் இருப்பதாக அவற்றை ஸ்கேல் செய்ய வேண்டும். அப்படி ஒரே நீளம் இருக்கும் வண்ணம் ஒவ்வொரு பூஜ்யமாகாத வெக்டரையும் நாம் ஸ்கேல் செய்தால்
அந்த வெக்டர்கள் du by dt equal to ku plus b என்ற சிஸ்டமின் டைரக்ஷன் ஃபீல்ட் வெக்டர்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்றன. இந்த u1 u2 பிளேனில் இந்த டைரக்ஷன் ஃபீல்டு வெக்டர்கள் ஒரே நீளமாக கொண்ட வெக்டர்களை வரைந்தால் கிடைக்கும் படம்தான் நமக்கு டைரக்ஷன் ஃபீல்டு என்று குறிப்பிடப்படுகிறது. அதனால் ஒரு சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அமைப்பு கொடுக்கப்பட்டால் நம்மால் உடனேயே அந்த டைரக்ஷன் ஃபீல்ட்ஸை u1 u2 பிளேனில் வரைபடமாக கொடுக்க முடியும். ஏனென்றால் அது du by dt என்பதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. மற்றும் இந்த டைரக்ஷன் ஃபீல்டு வெக்டர்ஸ் எல்லாவற்றிற்கும் நீளம் ஒன்றாகவே இருப்பதாக நாம் ஸ்கேல் செய்துள்ளோம். அதைத்தான் நாம் வரைபடமாக அங்கு வரைந்திருக்கிறோம் u1 u2 பிளேனில். அதனால் தீர்வின் இயக்கத்தின் வேகம் பற்றிய விவரத்தை இழந்து விடுகிறோம். தீர்வின் இயக்கத்தின் திசை பற்றிய விவரம் மட்டுமே இங்கு நம்மிடம் இருக்கிறது. அதனால் இந்த டைரக்ஷன் ஃபீல்டை கொண்டு நம்மால் தீர்வு வளைவு, அதாவது ட்ரெஜெக்டரி என்பதின் பொதுவான அமைப்பை புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது du by dt equal to ku plus b என்று கொடுக்கப்பட்டுள்ள சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு பற்றிய விவரத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக ஃபேஸ் போர்ட்ரேட் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஃபேஸ் போர்ட்ரேட் என்பது நிலையான தீர்வுகள் உட்பட பாதைகளின் பிரதிநிதி மாதிரிகளின் வரைபடம் ஆகும். அதாவது பாதை ட்ரெஜெக்டரிஸை u1 u2 பிளேனில் நாம் வரைந்தால், ஒரு சில ட்ரெஜெக்டரிஸ் வரைந்தால் அவைகளை நாம் ஃபேஸ் போர்ட்ரேட் என்று குறிப்பிடுவோம். t-இன் மதிப்புகளுக்கு u1 of t u2 of t என்பது என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். பின்னர் u1 u2 ஃபேஸ் பிளேனில் u1 of t u2 of t என்ற புள்ளியை குறிக்க வேண்டும். பின்னர் அந்த புள்ளியின் வழியாக வரையப்படும் வளைவு ஒரு தீர்வு வளைவாக அல்லது ட்ரெஜெக்டரியாக இருக்கும். u1 of t u2 of t என்பதை கண்டுபிடித்தவுடன் இவ்வாறாக நம்மால் ட்ரெஜெக்டரிஸ் வரைய முடியும். இந்த ட்ரெஜெக்டரிஸை தான் நாம் ஃபேஸ் போர்ட்ரேட் என்று குறிப்பிடுவோம். du by dt equal to ku plus b என்று கொடுக்கப்பட்டுள்ள சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிலிருந்து அதன் தீர்வின் இயக்கத்தை பற்றிய விஷயங்களை, அதாவது குவாலிட்டேட்டிவ் பிஹேவியரை ஃபேஸ் பிளேனில் வரையப்பட்டுள்ள ஃபேஸ் போர்ட்ரேட் வித் இட்ஸ் டைரக்ஷன் ஃபீல்டிலிருந்து நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் பார்த்தோம். மேலும் ஸ்டேட் வேரியபிள்ஸ் u1 of t u2 of t என்பது அந்த ட்ரெஜெக்டரியை விவரிக்கிறது. மற்றும் டைரக்ஷன் ஃபீல்டு என்பது அந்த ட்ரெஜெக்டரியின் ஒவ்வொரு புள்ளியிலும் நகரும் துகள் எந்த திசையில் நகர்கிறது அல்லது செல்கிறது என்பதை குறிக்கிறது. இதைத்தான் நாம் ஜாமெட்ரி ஆஃப் சொல்யூஷன்ஸ் என்று கூறுவோம். அதாவது ஃபேஸ் போர்ட்ரேட்டையும் டைரக்ஷன் ஃபீல்டும் நம்மால் என்ன என்று குறிக்கப்பட முடிந்தால் நமக்கு ஜாமெட்ரி ஆஃப் த சொல்யூஷன்ஸ் தெரிகிறது என்பதாக நாம் இப்பொழுது விளக்கியிருக்கிறோம். இம்மாதிரியான சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு 3 விதமான வழிமுறைகள் இருக்கின்றன. முதலாவது வழிமுறையைத்தான் இதுவரை நாம் பார்த்தோம். அதாவது டைரக்ஷன் ஃபீல்டு, ஃபேஸ் போர்ட்ரேட் என்றால் என்ன, அவற்றை எவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ள சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அமைப்பிலிருந்து நாம் கண்டுபிடிப்போம், அதிலிருந்து எவ்வாறு ஜாமெட்ரி ஆஃப் சொல்யூஷன்ஸை விளக்குவோம் என்பதைத்தான் இதுவரை நாம் விவரித்தோம். இரண்டாவது முறை அனாலிட்டிக்கல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் வழிமுறை ஆகும்.
அதாவது du by dt equal to ku plus b, u of 0 equal to u naught என்பதின் அனலிட்டிக்கல் சொல்யூஷனை கண்டுபிடிக்க வேண்டும். அது எவ்வாறு கண்டுபிடிப்பது, அதன் வழிமுறை என்ன என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த அனலிட்டிக்கல் சொல்யூஷன்ஸை கொண்டு நம்மால் ஜாமெட்ரி ஆஃப் சொல்யூஷன்ஸ் என்ன என்பதையும் விவரிக்க முடியும். மேலும் இந்த சிஸ்டமின் சமநிலை தீர்வுகள், அதாவது ஈக்விலிபிரியம் சொல்யூஷன்ஸ் என்ன என்பதையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியும். எனவே இப்பொழுது எவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ள சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை அனலிட்டிக்கலாக சால்வ் செய்வது, அதன் வழிமுறை என்ன என்பதை பார்ப்போம். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.